கணக்கு சொல்றாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. முதல்ல விஜய் அரசியலினுடைய அரிச்சுவடியை படிக்கணும் சார். அண்ணா வெற்றி பெற்றதை கணக்காக காட்டுறாருல்ல. அண்ணாவோட ட்ராக் ரெக்கார்டு நீதி கட்சியிலிருந்து துவங்குது. திருப்பூரில் பெரியாரும் அண்ணாவும் சந்தித்துக் கொண்டார்கள். என்னோடு வந்து விடுங்கள் தம்பி என்று அண்ணாவை அழைத்தார் பெரியார். அந்த ரெக்கார்டெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அதன் பிறகு அண்ணா சந்தித்த முதல் தேர்தலில் அண்ணா அரியணை ஏறல சார். வெற்றி கிடைத்தது, சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்தது. அண்ணா ஆட்சி அதிகார பொறுப்புக்கு வர முடியும் என்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைத்ததா? இல்ல. 2வது தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற போது அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டார். இதான் வரலாறு. அப்போ ஏதோ திடீரென கட்சி துவங்கி நேற்றைக்கு காலையில் கட்சி, இன்றைக்கு காலையில் அதிகாரம், நாளைக்கு காலை நாற்காலி அல்ல. இன்னொன்று, எம்ஜிஆர் செய்த புரட்சியை அவர் சொல்கிறார். எம்ஜிஆருக்கு நெடிய வரலாறு திராவிட இயக்கத்தில் இருந்தது. திமுகவினுடைய பொருளாளர் தன்னுடைய படங்களில் உதயசூரியன் சின்னத்தை காட்டி 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 தன்னுடைய படங்களில் வெளிப்பட்டவர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலகிருத்தர்களில் ஒருவராக இருந்தவர். அண்ணா சொன்னாரு, தன் மடியில் விழுந்தது ஒரு பிள்ளைக்கனி, அதை எடுத்து இதயத்தில் சூடிக்கொண்டேன்னு சொன்னாரு. இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய அரும்பெரும் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற அண்ணா என்னுடைய இதயக்கணின்னு எம்ஜிஆர் அடையாளப்படுத்தினார். உங்களை யாராவது அப்படி அடையாளப்படுத்திருக்காங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்படி வரலாறு இருக்கா? நீங்க நினைக்கிறீங்க கட்சி தொடங்கினவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அதனால நம்மளும் தொடங்காச்சு. சார் இல்ல சார், அதற்கு முன்பே அவர்கள் நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் நெடிய பயணத்தை மேற்கொண்டவர், அண்ணா நெடிய பயணத்தை மேற்கொண்டவர். நீங்கள் திடீரென அண்ணன் என்று அழைக்கக்கூடிய விஜயகாந்த் கூட கட்சி கொடியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ரசிகர் மன்ற கொடின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர் மன்ற கொடியை தன்னுடைய திரைப்படங்களில் காண்பித்து அதற்கு முன்பே மக்களோடு பழகி மக்களுடைய இதயங்களை கவர்ந்து அதன் பிறகு இயக்கம் கண்டு அதன் பிறகு ஒரே ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற்று மீண்டும் அடுத்த தேர்தலில் தான் எதிர்கட்சி நிலைக்கு வந்தார். அதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சி இருக்குல்ல, அவர் நடத்திய மாநாடுகள் இருக்குல்ல, எங்கேயும் போய் ரேம்ப் வாக்ல யாரையும் தூக்கி எறியல அவரு, மக்களை சந்திக்காம ஓடி ஒளியல அவரு, 5 மணிக்கு மாநாட முடிச்சுட்டு வீட்டுக்கு போகல அவரு, மக்களோடு இருந்தார். அரசியலை அரசியலாக செய்தார். ஊழல் என்றால் என்ன என்று பேசினார். நான் ஊழலுக்கு எதிரானவன் என்று பேசினார். அதிகபட்சம் என்னையா, இந்த ஒரு உயிர் தானையா போகும், போனா போயிட்டு போகுதியா, மக்களுக்காக போனதா இருக்கட்டும்னு பேசினார் விஜயகாந்த். நீங்க அப்படி பேசியிருக்கீங்களா? பிரச்சனையை அட்ரஸ் பண்ணார் விஜயகாந்த். நீங்க அப்படி அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு அப்படி ஏதாவது வரலாறு இருக்கா? அப்ப நீங்க எப்படி இந்த தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்றலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? எனவே இந்த கணக்கு என்பதே தப்பு கணக்கு. விஜய் அரசியல் அரிச்சுவடி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்.